வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவு வந்து தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் இலங்கை தமிழர்களை வைத்து இந்த ஓட்டு பிச்சையும் பண பிச்சையும் சம்பாதிச்ச அந்த வரலாற்றை தான் ஞாபகப்படுத்துறதுக்காக இது பேசுகிறேன். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள், இப்போ முத்துவேல் கருணாநிதியை நம்ம அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி வைகோ அவர்கள்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா உயிரோடு இருப்பவர்கள் இதெல்லாம் வச்சு இதை எப்படி வச்சு மஞ்சா குளிச்சாங்க அப்படின்றதுக்காக. அதற்கு முன்னாடி திரு வைகோ அவர்கள் பாராளுமன்றத்தில் எங்களுடைய நிதியமைச்சரை நீ தமிழ்நாட்டில் கால வைப்பியா வச்சுப்பார் அப்படின்றத ஆணவமாக அவர் வந்து தமிழில் வந்து அங்கே கர்ஜிக்கிறாரு. அவருக்கு ஒரு விஷயம் புரியணும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்துக்கு பிறகு தான் முதல்ல தமிழ்நாட்டில் உள்ள எம்பி எல்லாருமே தமிழில் பேசுகிற ஒரு உரிமையை அதிகமாக பெற்று இருக்கிறீர்கள். அதை யோசனை பண்ணி பார்க்கணும். அடுத்தது, ஏன்னா அவர் ரொம்ப நீண்ட நாள் எம்பி, அவ்வளோ பெரிய மனுஷன் அவ்வளோ பெரிய வார்த்தையை பேசுகிறாருன்னா அது சேருமிடம் திமுகவிடம் இருக்கிறார் அந்த இருமாப்பு. நான் திரு வைகோ அவர்களுக்கு ரெண்டே விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் ரொம்ப விரைவாக. ஒன்று, உங்கள் வீரத்தை நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா, ஒன்றும் உதவாத நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சிக்கு எதிராக ஒரு தடவை உங்களை பிளாக் பண்ணுறாங்க ரோட்டில். அப்படியே ஓப்பன் ஜீப்பில் நின்று கூக்குன்னு கத்துறீங்க. வேறு வழியே இல்லை. ஒரு 4-5 பேர் மிரட்டினா ஊருக்குள்ளே போக முடியல. தேர்தல் பிரச்சாரத்துக்கு திரும்பி போனீங்க. உங்கள் வீரம் உங்கள் தமிழ்நாட்டில் உங்களால் ஒரு கிராமத்துள்ளே கால வைக்க முடியல. சாதாரணமான ஒப்பிடும் பொழுது நாம் தமிழர் கட்சி ஸ்ட்ரென்த் என்ன, உங்களை மிரட்டதுக்கு இதை விட உங்களால் கால் வைக்க முடியல. அதனால் நீங்கள் யோசனை பண்ணி சொல்லணுன்றதை திரு வைகோ அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதோட அடுத்த உங்கள் வீரத்தை பறைசாற்ற நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, காவேரி ஆஸ்பத்திரியில் முத்துவேல் கருணாநிதி ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இப்போ உங்கள் வேண்டப்பட்டவராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பிள்ளையை கிள்ளிட்டு தொட்டில் ஆட்டு போயிட்டார். என்னென்ன, நீங்கள் முத்துவேல் கருணாநிதியை போய் ஆஸ்பத்திரியில் பார்க்க வரும்போது செருப்பு பறக்குது. அங்கே அப்படி கார் மேலே எகிரி அந்த அப்படி கர்ஜித்திட்ட மாதிரி பந்தா கட்டிட்டு வண்டி ரிவர்ஸில் போனதை நீங்கள் அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்கணும். உள்ளூர்லேயே உங்கள் கதை இவ்வளோ நாறுது, அங்கே போய் ஒரு பெண்மணி கிட்ட இவ்வளோ வீரமாக பேசுகிறோமேனு அசிங்கப்பட வேண்டாம். வயதாகி விட்டதுன்னா ஒதுங்கிங்க சார். இதெல்லாம் படு கேவலம். ஒரு பெண்ணை போய் அதுவும் தமிழ் மொழியில் காலை வச்சு பாருன்னு மிரட்டுறது. அதனால் உங்களை நான் எச்சரிக்கிறேன். அடுத்த தடவை இந்த மாதிரியான இந்த திமுக இருக்குது, நம்ம கூட ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குதுன்ற அந்த எண்ணத்தோடு பேசினால் அதற்கு தக்க பதிலடி பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் போகிற இடத்துலலாம் கொடுக்கும். எச்சரிக்கிறேன். ரைட். அப்புறம் உங்கள் இன உணர்வு நீங்கள் பேசி தமிழின உணர்வுக்காக போராடின வைகோ அவர்கள் இப்போது குறைஞ்சபட்சம் இலங்கையில் நடக்கிற எந்த விஷயங்களுமே பேசுறதில்லை. அதனால் அவர் ஆணை பார்த்தாரு, ஆணை செட்டில் ஆகிட்டார், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நண்பர் சீமான் வந்து என்ன சொல்வார்னா, நான் திருமணம் செய்தால் இலங்கை பெண்ணே தான் திருமணம் செய்வேன் அப்படின்வாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஃபோட்டோவை போட்டு அப்படியே துடிப்பு உள்ள பேச்சை பேசுவார். முறையாக இவர் ஒரு கட்சி நடத்தணும்னா இலங்கையில் தான் நடத்தணும் உண்மையிலே. ஏன்னா பிரபாகரன் இலங்கைக்கு ஆனவர், தமிழ்நாட்டுக்கான தலைவன் இல்லை. அது புரிதலே இல்லாமல் அதை திருப்பி பேசி இந்த பச்சிளம் குழந்தைகள்கிட்ட, இந்த இளம் பிள்ளைகள்கிட்ட ஊட்டி வளர்க்குறார். தமிழ்நாடு தான் தாய்நாடு எல்லாருக்குமே. அங்கே இருக்கிற ஒருவர் தான் தலைமைப்படத்திற்கு வர முடியும். எங்கோ ஒரு புலம்பெயர்ந்த இடத்துல இருந்து ஒருத்தர் உருவாக முடியாது. தாய் மண்ணில் இருக்கிற அரசியல் தான் வலுவான அரசியல். இதை சார்ந்து தான் பிற தமிழர்கள் வாழ்கிற இடங்களில் அரசியல் இருக்கும். இங்கிருந்து தான் நம்ம எல்லா அவங்களோட கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் நெருக்கடிகளுக்கும் குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அங்கே இருக்கிற ஒரு சுதந்திரத்திற்காக, அந்த இலங்கையத்தில் உள்ள ஈழத்தமிழர்களுக்காக போராடின ஒருவரை நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோஷிப்பில் கொண்டாடுறதே அது வந்து தவறானது. இன்னைக்கு உயிரோட பிரபாகரன் அவர்கள் இருந்தால் மனசார என் தலைவர் மோடி அவர்களை பாராட்டுவார். அதோடு அது முடிஞ்சிச்சு. அதனால் அவர் என்ன பண்ணார், என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இப்போ குறைஞ்சபட்சம் எல்லாம் தமிழ்நாடு அரசியல் பேசுகிறாங்களே தவிர போருக்கு அப்புறம் ஏற்பட்ட மக்களின் மறுவாழ்வை பற்றி பேசுவதற்கு வைகோவுக்கு வாயில்லை, வைகோவுக்கு மனமில்லை. சீமானவர்களுக்கு வாயில்லை, சீமானவர்களுக்கு மனமில்லை. எங்கே பேசுகிறீங்க? எல்லாம் இங்கே புலம்பெயர்ந்து இங்கே வந்து அகதிகளாக வந்தாங்க, அது அப்புறம் பேசுவோம். அங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோ அடக்குமுறையில் உயிரை இழந்து, உடல் உறுப்புகளை இழந்து, சில பேர் காணாடிக்கப்பட்டு, இன்னும் காணல, ஒருவர்கள் கண்ணீர் விட்டு கதறா. அவங்களுடைய காணிகள் நிலங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பேசிட்டீங்களா? இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு பெரிய கட்டுக்கோப்பான தமிழன் உணர்வை தட்டி எழுப்பிட்டீங்களா? சீமான் அவர்களே, இப்படி பேசுகிறீர்களே. தம்பி அண்ணாமலைக்கு அரசியல் தெரியல, அதனால அதை நீங்கள் வச்சு ஏமாத்தலாம் பார்க்குறீங்க. அது ரொம்ப நாள் முடியாது. தம்பிக்கு மேலே ஒரு அண்ணங்கிறார்ல, நான் இருக்கேன்ல. இப்போ நான்
சொல்றேன், அவருக்கு தெரியல. அவருக்கு ஒரு அருமையான களத்தை அமைச்சு கொடுத்து தலைவர் மோடி என் சார்பாக நீ போய் அங்க போய் பாருன்னார். அவர் இன்னாலும் ஒரு பாண்டிங் ஏற்படுத்தி பல விஷயங்களை பண்ணிருக்க வேண்டியவர். அவருக்கு தெரியல, அதனால விட்டுருவோம். அதுதான் இருக்கிறேன்ல நான். அதனால இந்த 8% ஓட்டையை வச்சு ரவீந்திரன் துரைசாமி மூலமா சூப்பர் ஸ்டார்ட்டை அப்ரோச் பண்ணி அப்படியே பாஜக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் என்ன 8%க்கு இவ்வளவு அட்டகாசம், ரைட்? அது அரசியல். நான் என்ன கேட்கிறேன்னா, இலங்கை தமிழர் விஷயத்துல அங்க இருக்கிற மக்களின் வாழ்வாதாரத்திற்கு பேசவில்லையே சீமானவர்களே. அதனால குறைஞ்சபட்சம் என் தலைவரை நீங்கள்லாம் ஏசாமல், மனித குலத்திற்கே விரோதமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்றெல்லாம் பேசாம மனதார என் தலைவரை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் யாராலும் செய்ய முடியாத பல விஷயங்களை சத்தமின்றி செய்து கொண்டிருக்கிறார் என் தலைவர் மோடி அவர்கள். அதனால அது உங்களுக்கு புரியும். இன்னைக்கு அந்த மக்களுக்கு ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பது பாரத பிரதமரும் என் அன்பு தலைவர் மோடி அவர்கள் தான் என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். அப்புறம் இந்த இலங்கை தமிழர்களை வச்சு பெரிய அளவில் தொழில் பண்ணி அதில் முதலீடு பண்ணி அதில் பணத்தை சேர்த்து அதனால் ஆட்சி பிடிச்சி அதில் கொள்ளையடிச்சு பல கோடிகளை திருடிய இல்லை அதில் வசதி ஏற்படுத்திய குடும்பம் பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி அவர்கள் குடும்பம். அது இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தந்தை, ரைட், இறந்துட்டார். இருந்தாலும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். காலை டிஃபனுக்கும் மத்தியானம் சாப்பாடுக்குள்ளே எப்படி உண்ணாவிரதம் இருப்பது என்று ஒரு புஸ்தகம் போட்டார்னா கடன்னு ஓடும். ஐயோ, அது 5 ரூபாய்க்கு விற்றா கூட போதும், பல கோடி பேர் வாங்கி படிப்பான். அது எப்படா அது உண்ணாவிரதம்? காலை டிஃபனு, மத்தியானம் லஞ்சு, தலைமாட்டில் மனைவி, கால் மாட்டில் துணைவி. அடடா, உலகத்திற்கு ஒரு பெரிய படிப்பினையை சொல்லிக் கொடுத்தவர், ரைட்? இவர் காலம் மறைஞ்சிட்டாரு, அவரை நம்ம அதுக்கு மேலே விமர்சனம் பண்ணல. ஆனால் அதெல்லாம் இந்த மக்கள் நம்பி ஏமாந்தார்கள். போர் நின்று விட்டதுன்னு அதுக்கப்புறம் பல ஆயிரம் பேரை வெள்ளை கொடி ஏந்தி வந்தவர்களை கொன்று குவித்தார்கள் இந்த இனவெறியர்கள். மறந்துட்டு அதற்கு காரணமான காங்கிரஸோடு கை கோர்த்து இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் துணை கொண்டு அவரோடு கூட்டணி இருக்கிற எல்லா காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், திருமாவளவன் அவர்கள், இவருடைய சகோதரி எல்லாம் போய் இனவெறியன் இவ்வளவு மக்களை கொண்டு குவித்த ராஜபக்சேவுடைய ரத்த விரிந்த தமிழினத்தின் ரத்தத்தில் செய்யப்பட்ட பொரியலை உண்டு மகிழ்ந்து ஒரு சிவப்பு கலர்ல கோடிக்கணக்கான மதிப்பு தக்க தங்க வைரமோ அது என்னமோ கடவுளுக்கு தான் வெளிச்சம், ஆனால் அது வைரத்தை வைக்கிற பாக்ஸ் மாதிரி ஒரு சிவப்பு கலர்ல ஒரு அன்பளிப்பு கொடுத்தாரு. கொஞ்சம் வெக்கம் இல்லாமல் முத்துவேல் கருணாநிதி மகளாகிய ஸ்டாலின் அவர்களின் தங்கையான இதே கனிமொழி அவர்கள் வாங்கி வரல, வெக்கமே இல்லாமல் வாங்கி வரல. அப்போ அந்த கூட்டணி அதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவர்களை விட்டு விடுங்க. முத்துவேல் கருணாநிதி குறைஞ்சபட்சம் முத்துவேல் ஸ்டாலின் அவர்கள், கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யலாம். கடிதம் எழுதுறீங்களே அடிக்கடி, மீனவர்களை இது பண்றாங்க அது பண்றாங்க. ஏன் உங்கள் ரகசிய கூட்டாளி ராஜபக்சேவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கோ நீங்க ஒரு கடிதம் எழுதி உண்மையிலே இந்த மக்களுக்கு மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தனிப்பட்ட லெட்டர் நீங்க அங்கெல்லாம் எழுதணும். பாரத பிரதமருக்கு சொல்லிக் கொடுத்து இலங்கை தமிழரை காப்பாற்றணும்னா அவசியம் இல்லை. அவர் சிறப்பாக செய்துன்னு இருக்கிறார், ரைட்? இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் யாருமே இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் சரியாக கையாளாமல் அவர்களை அம்போன்னு கழுவி விட்டுட்டீங்க. ஏன்னா இனி அது தேராதுன்னு அதில் எவ்வளோ நக்கி வழித்து துண்ண முடியுமோ பண ரீதியில் அதை காட்டி சிம்பத்தி பரிதாபத்தை ஏற்படுத்தி தமிழின மக்கள் உணர்ச்சிகளை தூண்டி அதில் ஓட்டு பிச்சை எடுக்க முடியுமோ அனைத்தும் முடிஞ்சு போச்சு, அம்போன்னு விட்டுட்டீங்க. இப்போ தேவைன்னா எப்பயாவது ஈழத்தமிழர்களை வந்து அந்த புலம்பெயர்ந்தவர்களை வந்து இப்படி சொல்லாதீர்கள் அப்படி சொல்லாதீர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னென்னமோ கதை கட்டினார். ஒரு வார்த்தையை இப்போ பேசலை. ஆனால் இன்னைக்கு நாட்டின் பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியிலே எங்களால் நாங்கள் ஒவ்வொருத்தருடனும் பெருமைப்படக்கூடிய அளவில் இன்னைக்கு இலங்கையிலே சென்று பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார். அங்கே சாலை அமைப்பதற்கு இந்திய பொருளாதார உதவியை செய்திருக்கிறது. மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுல பல விஷயங்களில் இந்திய அரசு உதவி செய்திருக்கிறது. 50,000 வீடுகள் கட்டுவதற்கு பண உதவி, நிதி உதவி செய்திருக்கிறது. அதனுடைய கிரகப்பிரவேசத்தில் கூட போய் தலைவர் மோடி யாழ்ப்பாணத்தில் கலந்து கொண்டார். முதல் பாரத பிரதமர் தமிழர்கள் வாழ்கிற யாழ்ப்பாணத்திலே காலடி வைத்த தலைவன் என் தலைவன் மோடி. அப்படி இந்த மக்களுக்கு இன்றும் நான் இருக்கிறேன் என்று துணையாக இருக்கிறார். அதனால இந்த குறைஞ்சமாக உங்களுக்கெல்லாம் நான் பேசின தலைவர்களும் இதில் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் தமிழர்களின் வாழ்வாதாரத்தை அங்கே உயர்த்துவதற்கு நாம் அனைவருமே மோடி அவர்கள் பின்னால் நிற்கிறோம். அதனால தான் இந்த தமிழ்நாட்டு மக்களை நான் கையெழுத்து கும்பிடுறேன். இந்த ஓட்டு பிச்சைக்காக இந்த ஈழத் தமிழர்களை பயன்படுத்தியவர்களும் பணப்பிச்சைக்காக பயன்படுத்தியவர்களெல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டு புறம் தள்ளிவிட்டு அந்த மக்களுக்கு உள்ளன்போடு இன்றளவும் சத்தமின்றி பல நல்ல காரியங்களை செய்து வருகிறார் தலைவர் மோடி என்பதை உணர்ந்து அவர் பின்னால் சுத்தமான தமிழர்கள் அணிதிரண்டு நிற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.